ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னும் வர்ற ஒரு 2-3 வீடியோஸ் அம்மா கூட தான் இருக்க போகுது. நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகிறக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு நாள் அம்மா கூட ஸ்டே பண்ணிவிட்டு அதை வீடியோவாக எடுத்து போட போகிறேன். ஸோ நான் வருவேன், ஆனால் ஒரு நாள் அதுக்கு மேலே இருக்க முடியறதில்ல. ஸோ இந்த டைம் 2 நாள் இருக்க போகிறேன். இன்னும் என் தம்பி வரல, இனிமேல் தான் வருவான் ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அவனை காமிக்கிறேன். இவன் தான் என் தம்பி. உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. வந்த தம்பி சொல்ல ஏதாச்சும் 2 வார்த்தை. சொல்லுடா அக்காவோட திறமைக்கு ஓகேயா? டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ ஒரு சின்ன கேம் என்னன்னா, நான் கொஸ்டின் சொல்லுவேன், ஆனா அவன் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணக்கூடாது, மாத்தி சொல்லணும். மாத்தி யோசிங்கிற கேம் ஸோ அந்த மாதிரி கேமு. நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன், அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, வேற ஆன்சர் சொல்லணும். ஸோ மாத்தி யோசின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் தான் இப்போ விளையாட போறோம். இருவா சரியா? இப்போ நான் கேட்க சரியா? ஓகே. சாப்பிட்டியா? நான் தூங்கிட்டேன். எப்ப தூங்குன? நான் சாப்பிட்டேன். சொன்னதையே சொல்லக்கூடாது. நீதானே இப்ப சொன்ன. சரி சரி, என்ன சாப்பிட்ட? நான் ஜூஸ் குடிச்சேன். என்ன ஜூஸ் குடிச்ச? நான் சிக்கன் சாப்பிட்டேன். என்ன சிக்கன் சாப்பிட்ட? சிக்கனா மட்டனா கோழியா? நான் முருங்காய் சாப்பிட்டேன். முருங்காயா? சம்பந்தமே இல்லாம சிக்கன் சாப்பிட்டு முருங்காய் சாப்பிடுவாங்களா? ஆமா. பருப்பு போடுறாங்கல்ல, அவுட். எதுக்கு அவுட்? ஆமான்னு சொன்னீங்க. எதுக்கு ஆமான்னு சொன்னேன்? ஆமா, பருப்பு போடுறாங்கன்னு சொன்னதுனால அவுட். ஆமா, பருப்பு போடுறாங்கல்ல. அப்புறம் முருங்காயில பருப்பு தானே போடுவாங்க. அதுதான்டா ஆன்சரே சொல்லக்கூடாது. அது ஆன்சர் தானே, அதுக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தானே அது. புரிஞ்சுதா? இப்ப எப்படி விளையாடணும்? லோ பட்ஜெட்ல கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஆச்சு. அடுத்த வீடியோ போடு. சரி, நீ கேளு, நான் வேணா ஆன்சர் பண்றேன். சரி, இப்போ அடுத்து இவன் கொஸ்டின் கேட்பான். நானே சரி சொல்லு. எங்க போயிட்டு வர? நான் வேற இன்னைக்கு லேட்டா ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு கொஸ்டின் கேக்குறதுக்கு இங்க 1 மணி நேரம் வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு வரணும்ல. எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். 1 மணி நேரம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுட்டா. அப்படி பதிலே சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னா அது இல்லையா? அது சொல்லலாம். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு ஆன்சர் பண்ணலடா, லேட்டா அப்படின்னு தான் சொன்னேன். கேளுடா, 1 மணி நேரம் யோசிக்கிறேன். பெட்ரோல் போட்டியா? வண்டியே இல்ல. எந்த வண்டிக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். சரி. சரியா? சரி, பெட்ரோல் போட்டியா? நான் வேற இன்னைக்கு பஸ்ல தான் வந்தேன். பஸ்ல டிக்கெட் எடுத்தியா? தம்பி வேற விட்டுட்டு வந்துட்டேன். ஹேண்ட் பேக் எடுத்தியா? பேனா வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். லிப்ஸ்டிக்? அப்புறம் போனாதானே அது ஹேண்ட் பேக். அப்புறம் என்ன ஹேண்ட் பேக்? நான் வேற சாப்பிடாம வந்துட்டேன்.
யோசி. இன்னொரு ஒரு 1 hour எடுத்துக்கோ. சரியா? உங்க வீட்டுல சிக்கன் குழம்பா? நான் வேற சாப்பிட்டு வந்துட்டேன். கேளு. இத்தனை வருஷம் கேட்டேன், அப்புறம் என்ன? சரி நான் கேக்குறேன். எத்தனை மணிக்கு வந்த? 10 மணிக்கு போனேன். நீ எத்தனை மணிக்கு போனேன்? சரி விடு. அது காஞ்ச சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே. சரி எத்தனை மணிக்கு முடியும் வேலை ஒர்க்கு? 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன். இது வந்து ஆன்சர் தான். சரியா? ஆன்சர் ஆப்போசிட் தானே இருக்கேன் நானு. 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன்னா எப்படி? நீ எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்ட, நான் 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன். சரி சரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிச்ச? யோசி, என்ன சொல்லலாம் யோசி. சொல்லுடா ஏதோ ஒண்ணு. அதுக்கான ஆன்சர் சொல்லக்கூடாது. சரி விடு. 10 மணிக்கு வந்தேன், 10 மணிக்கு முடிச்சேன். 10 மணிக்கு முடிச்சேன். 10 மணிக்கு முடிச்சேன். முடிச்சேன். அப்போ வந்து ஆன்சருக்கு வந்து சொல்லிட்டேன். அதனால ஆன்சர் சொல்லவே இல்ல. எத்தனை மணிக்கு முடிச்சேன்னு கேட்டேன். 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். பைத்தியமா என்ன கொடுமை சார் இது? எங்க அம்மாவே சொல்லிருச்சு, முக்கா பைத்தியமா இருந்தவன ஆக்கி விட்டுட்டேன். கேம் இதோட முடிச்சுக்கோம். சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி, என்னோட சேனலுக்கு வந்திருக்கிறேன். என்னோட சேனல் பத்தி ஏதாவது சொல்லு. அது சேனல் நீடோடி வாழ்க. சரி, வாழ்க்கை 100 ஜென்மத்துக்கு நீடோடி. ஏன்னா பொண்ணு பிள்ளையாட்டு இப்படி வெக்கப்பட்டு இருக்கிற பேசறதுக்கு பேசவே மாட்டான். இப்ப வந்து விளாண்ட கேம்ல வந்து இவன் தோத்துட்டான், நான் தான் ஜெயிச்சேன். சரியா? என்ன வச்சுக்கோ. ஸோ அதனால வந்து தோத்துட்டான், நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு முட்டாயாச்சு சொல்டா. ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறேன். ஊர்ல இருந்து அக்கா வந்திருக்கேன். சரி, ஒரு டெய்ரி மில்க் தான். 5 ரூபாயா 10 ரூபாயா? 5 ரூபா. 5 ரூபாய்க்கு டைரி மில்கே இல்ல. அதெல்லாம் 5 ஸ்டார் எனக்கு பிடிக்காது. 10 ரூபா டைரி மில்க் வாங்கி தரேன். அப்ப எங்க கூட அந்த 10 ரூபா வாங்கி தர மாட்டேங்கிறான். இவெல்லாம் ஒரு தம்பி. சரி, மொத்தம் நான் ஜெயிச்சிட்டேன். அதனால அந்த கேம் வந்து முடிஞ்சு ஓவர். சரியா? நீ வாமா. அந்த மைண்ட் கிரியேட் பண்ணிடுச்சுமா. நான் என்ன பண்றது? ஓ, இல்லைன்னா ஜெயிச்சிருவா. இல்லன்னா என்னடா, இங்கிட்டு வா. எங்க அம்மா மட்டும் வராம இருந்தா முடிச்சுப்பேன். முன்னாடி வா.